நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் எதை தூக்கி வீசாங்க? தண்ணி இல்லை, அங்கே ஒரு இடத்திற்கும் தண்ணி கொடுக்கல. இப்போ காலதாமதமாக வருவது இயற்கை. உடனே என்ன செய்வாங்கன்னா, லேட் ஆகும், தண்ணி கொடு, பிஸ்கட் கொடு, டீ கொடு, சாப்பாடு கொடுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இது எதுவும் இல்லாமல் காலதாமதப்படுத்தி ஒரு நெருக்கடி எப்படி உருவாகுது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நெருக்கடி தான். விஜயோட சேர்ந்து ஒரு 10,000 பேர் போவாங்க எல்லா இடத்துக்கும். அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட், 200 பேர், ஆளுக்கு 50 பேர் கூட்டு வரணும். எல்லா கூட்டத்துக்கும் இந்த 200 பேர் அந்த 50 பேரை கூட்டு வருவாங்க. 50 பேர் வச்சு 10,000 பேர் கூட்டிடுவாங்க. இவங்க அவ்வளவு பேரும் சுத்தி நின்றுடுவாங்க. இப்போ அந்த கூட்டம் திருநெல்வேலிக்கு வந்தாலும் அந்த 10,000 பேரோட தான் வருவாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோ, அந்த கட்சிக்காரங்களோ, ரசிகர்களோ, பொதுமக்களோ விஜய பார்க்கண்டி வாரவங்களை இந்த 10,000 பேரும் உள்ள விட மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதோட 10,000 பேரோட வராங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்க நிற்கு. அங்கேயே காவல்துறை சொல்லுது, இங்கே பேசுங்க இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு இந்த 10,000 பேரும் இந்த வண்டி 12 அடி அகலம், டிவில தான் பார்த்தேன், 19 அடி ரோட்ல 12 அடி அகலத்துல இந்த வண்டி போய் நிற்கு. அந்த கூட்டம் தள்ளுமுள்ளாகுது, எமோஷன் ஆகுது. அவங்களுடைய எண்ணம் இவ்வளவு தள்ளுமுள்ளு, இந்த எமோஷன்ல ஒரு வீடியோ வேணும். அந்த 7 நிமிஷம் வீடியோவை 7 மணி நேரம் காலதாமத்தில் ஷூட்டிங் முடிஞ்சு என்னமே மற்றவங்க வந்திருக்கவங்க எல்லாம் சினிமா பார்க்க வந்த மாதிரி கலைஞ்சு போயிடுவாருன்னு அவர் மட்டும் போயிட்டாரு. அடுத்த பிளைட் ஏறி பனையூர்ல போய் பதுக்கிட்டாரு. இது நீங்க எழுதின வார்த்தைகள் எல்லாமே. இவ்வளவு நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளவு சம்பவங்களும் நடந்தத பத்திரிகைகள், ஊடகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு தலைவர்னா மனதுல என்ன இருக்கணும்? நெஞ்சு உறுதியும் இருக்கணும், ஈவு இருக்கணும், இறக்கம் இருக்கணும். அந்த இடத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையா அவங்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் எல்லா விதமான உதவியும் செய்திருக்கணும். கடைசி ஆளு சுகப்படுத்தவரை அங்கதான் இருந்திருக்கணும்.